குட் ஈவினிங். இப்போ 9th சாப்டரை பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் மீனிங் டெஃபினேஷன் கேரக்டர்ஸ் தென் சிக்னிஃபிகன்ஸை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர்எம்மில் பார்த்தோம். மீனிங் டெஃபினேஷன் தென் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸை பார்த்தோம். நவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ஒன். உங்களுக்கு 5 மார்க் கொஷின் அண்ட் 3 மார்க் கொஷின் தென் 2 மார்க் கொஷின். வெரி ஷார்ட் ஆன்சர் கொஷினில் 5th ஒன் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், மேனேஜரல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, பிளானிங், ஆர்கனைசிங், தென் டைரக்டிங், கண்ட்ரோலிங் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதுதான் இந்த கொஷினுடைய ஆன்சர். இதை மட்டும் நீங்கள் ரைட் பண்ணால் என்ன ஆஃப். இது 2 மார்க் கொஷினில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட் சாப்டர்லேயே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பிளானிங்னா என்ன, ஆர்கனைசிங்னா என்ன, டைரக்டிங்னா என்ன, கண்ட்ரோலிங்னா என்னங்கிறது அகைன் ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன் கொஷின் பாருங்கள். தேர்ட் பார்ட்டில் 4th ஒன் கொஷின், ஸ்டேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எங்கள் நெக்ஸ்ட்டு ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் ஆன்சரு. ஃபஸ்ட் ஒன் மேனேஜரல் ஃபங்க்ஷன், செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் ஒன் ஃபினிஷ் வரைக்கும் ரைட் பண்ணிங்கன்னா இது 3 மார்க் கொஷின், உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். ஓகேங்களா. நம்ம மேனேஜரல் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போது ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க ப்ரிக்யூர்மெண்ட். ப்ரிக்யூர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, அந்த ஒரு ஆர்கனைசேஷனில் இந்த கம்பெனிக்கு தேவையான ஆளுங்களை செலக்ட் பண்ணுறது தான் இங்கே ப்ரிக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட்டு, ஆளுங்களை வேலைக்கு செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கில் என்ன, அவங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங்கை கொடுத்து அந்த ஒர்க்கை செயல்படுத்துறது தான் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பார்த்திங்கன்னா காம்பன்சேஷன். ஃபஸ்ட்டு அந்த வேலைக்கு தேவையான ஆளுங்களை செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஒர்க் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. தேர்ட் பார்த்திங்கன்னா சேலரி வேஜஸ் கொடுக்குறது தான் காம்பன்சேஷன். நெக்ஸ்ட்டு 4th ஒன் பார்த்திங்கன்னா ரிட்டன்ஷன். அந்த வேலையிலிருந்து இன்னொரு கம்பெனிக்கோ எங்கேயும் போகாமல் சேம் அதே கம்பெனியில் அவங்கள தக்க வச்சுக்கிறது தான் ரிட்டன்ஷன். நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்த்திங்கன்னா இன்டெக்ரேஷன். இன்டெக்ரேஷன் அப்படின்னா கம்பெனியும் எம்ப்ளாயும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. நம்ம எம்பிஓவில் பார்த்துருக்கோம் இல்லையா, கோல் அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் கோலை தன்னுடைய கோலை ஒன்றா செய்கிறது, ஒன்றா இணங்கிணைச்சு செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த கம்பெனியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த அப்படியே இந்த எம்ப்ளாயி ஒர்க்குடைய ஃபோர்ஸும் ப்ளஸ் எம்ப்ளாயும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த 2 பார்ட்டு, ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரெண்டுத்தையும் ரைட் பண்ணால் உங்களுக்கு 3 மார்க் கொஷின் ஆன்சர். கிளியராமா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இங்கே பாருங்கள், லாங் ஆன்சர் கொஷின் 5 மார்க் கொஷினில் தேர்ட் ஒன் கொஷின் பாருங்கள். எலாபரேட் ஆன் மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜரல் ஃபங்க்ஷன் தென் ஆப்ரேஷனல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா. அதில் மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸில் 4 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த 4 பாயிண்ட்டை ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷின். தேர்ட் ஒன் கொஷினுக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்க்கலாம். மேனேஜரல் ஃபங்க்ஷனில் என்னென்ன பார்த்தோம், பிளானிங், ஆர்கனைசிங், தென் டைரக்டிங், லாஸ்ட் ஒன் கண்ட்ரோலிங். ஸோ அதை தான் இப்போ நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பிளானிங். பிளானிங்னா இந்த வேலை எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோ வேலை செய்யணும், ஸோ யாரெல்லாம் இந்த ஒர்க்குக்கு செட் ஆவாங்க அப்படின்னு பார்த்து பிளான் பண்ணுறது தான் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளானிங் டிசைட் இன் அட்வான்ஸ் வாட் டு டூ, என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும், யாரை செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணுறது தான் இஸ் ஏ பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளானிங் எங்கே பண்ணுறாங்க, ஒரு ஆர்கனைசேஷனில் பிஸ்னஸ் ஒர்க்கு, ப்ரொடக்ஷன், மெட்டீரியல், ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும், யார் பண்ணணும், யார் மூலிமா பண்ண முடியும், யாரெல்லாம் இதுக்கு அடாப்டட் அப்படின்னு பார்க்குறது தான் சிஸ்டமேட்டிக்காக ஆப்ரேஷன். சிஸ்டமேட்டிக்காக இருக்கிற ஒரு ஆப்ரேஷனாக பிஸ்னஸ் பண்ணுறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஆர்கனைசேஷனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அதற்கினங்க அப்ஜெக்டிவ் என்னவோ அந்த அப்ஜெக்டிவ் படி செயல்படுத்துறது. நெக்ஸ்ட்டு அதுக்கான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறது. இப்போ ஒரு வேலைக்கு எத்தனை ஆள் தேவைப்படுது, அந்த எத்தனை ஆளும் எவ்வளோ நேரம் வேலை செய்யணும், எவ்வளோ நேரம் வேலை செஞ்சால் அந்த யூனிட் அவங்களுடைய டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான் இங்கே சொல்கிறாங்க. ரூல்ஸ், ப்ரொசீஜர்ஸ், ரூல்ஸ், தென் ப்ரோக்ராம்ஸ் அண்டு பட்ஜெட். அந்த ஆர்கனைசேஷனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுடைய முதல் எவ்வளவோ அந்த முதல் தகுந்த மாதிரி தான் பிஸ்னஸை ரன் பண்ணுவாங்க இல்லையா. லாஸ்ட்ல என்ன சொல்கிறாங்க,
மெயின்டைன் பண்ணணும். எவ்வளோ கரெக்டான எம்ப்ளாயீஸை வச்சுட்டு அந்த ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி எம்ப்ளாயீஸை செட் பண்ணணும். எம்ப்ளாயியை கரெக்டாக வச்சுக்கணும். எம்ப்ளாயியை கரெக்டாக வச்சுட்டு அந்த டைமிங் ஒரு பர்டிகுலர் டைமிங்குள்ளே அவங்களுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பிளானிங்கை ஃபஸ்ட்டு பிளானிங்கில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 to go வரைக்கும் ஃபஸ்ட்டு பேராகிராஃப். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் டிட்டர்மினேஷன்லேருந்து எம்ப்ளாயி பாலிசிஸ் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கனைசிங் பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வேலைக்கு பிளான் பண்ணியாச்சு. எவ்வளோ ஆள் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், யாரை வச்சு செய்யணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணியாச்சு. பிளான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கு, எம்ப்ளாயோடைய ஒர்க்கை அசைன் பண்ணுறது. அவங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க்கை கொடுத்து இதனோட கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற அவங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இங்கே ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்ப்ளாயிக்கான ஒரு ஒர்க்கை கொடுத்து அசைன் பண்ணுறது தான் இங்கே ஆர்கனைசிங். ஒவ்வொருத்தவங்களும் எப்படி டியூட்டி பார்க்கணும், அவங்களுடைய டியூட்டி என்ன, அவங்களுடைய டெலிகேஷன் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்களா, அத்தாரிட்டி அவங்களுக்கு யார் பவரை கொடுக்குறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்குறது தான் ஆர்கனைசிங். ஆர்கனைசிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் அவங்கள வேலைக்கே செலக்ட் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஒர்க்கு அசைன் பண்ணியாச்சு. ஸோ அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா, அவங்கள சூப்பர்வைசிங் பண்ணுறது, அவங்கள கைடன்ஸ், அவங்கள இந்த வழிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கைட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணுறது. ஸோ இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணுங்க அப்படிங்க அவங்கள டைரக்ட் பண்ணுறதுனால நம்மளை பார்த்துட்ருக்காங்க, செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்கள சீக்கிரமாக ஒர்க் பண்ண வைப்பாங்களா. ஸோ அவங்க சீக்கிரமாக ஒர்க் பண்ணுவாங்களா, இதனால் அவங்களுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா சேவ் ஆகுது, அவங்களுடைய எனர்ஜி சேவ் ஆகுது, தென் மணியும் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், கண்ட்ரோலிங். கண்ட்ரோலிங் என்ன, இப்போ அவங்க ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஒர்க் பண்ணுறாங்க, தென் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க, அவங்களுக்கான ஒரு ஒர்க்கு அசைன்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்கள சூப்பர்விஷன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பவரிங் டீவியேஷன், அதாவது அந்த ஒர்க்கிலேருந்து வெளியே வராங்களா இல்லை அதே சேம் ஸ்டெபிலிட்டியோட கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது தான் கண்ட்ரோலிங். சப்போஸ் அந்த மாதிரி யாராவது அந்த பிளானிங் டார்கெட்லேருந்து டீவியேஷன்னா வழி தவறி போகிறது, வெளியே வருது. ஸோ அந்த டீவியேஷன் ஆகிட்டாங்கன்னா அவங்கள திரும்பவும் அந்த பணிக்கு அமர்த்துறது தான் இந்த கண்ட்ரோலிங் ஆஃப் ப்ராசஸ். அவங்களுடைய ஃபிக்ஸிங், அவங்களுடைய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்கள மெஷரிங், அளவிடுறாங்க. அவங்களுடைய ஆக்சுவல் ஒவ்வொருத்தரும் ஒருவருடைய பர்ஃபார்மன்ஸ், ஒவ்வொரு எம்ப்ளாயோடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அவங்கள மதிப்பிடணும். எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா தான் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. ஒரு எம்ப்ளாயி இன்னொரு எம்ப்ளாயி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும், கம்பேர் பண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பண்ணிவிட்டு யாராவது லோ லெவலில் இருந்தாங்கன்னா அவங்கள டீவியேஷன், எதுக்காக ஏன் லோ லெவல் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மெஷரிங் ஆக்டிவிட்டி எடுத்து அதுக்கான ஒரு கரெக்ட் ஆக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்க முடியுது இல்லையா. ஒரு ஒர்க்கிலிருந்து இன்னொரு ஒர்க்கை அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறது என்ன, அவங்களுடைய ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸு. ஸோ அந்த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுனால என்ன ஆகுது, அவங்கள அப்சர்வ் பண்ண முடியுது இல்லையா. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்சர்வ் பண்ணுறாங்க, தென் சூப்பர்விஷன், ஒவ்வொருத்தரும் எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு சூப்பர்விஷன் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிப்போர்ட் எப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணால் தான் அவங்களோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒர்க்கை பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் ரிப்போர்ட்லாம் இருக்கிறதுனால தான் இதை பண்ண முடியுது. ஸோ அப்போ கண்ட்ரோலிங் பவர் அப்படிங்கிறது என்ன, சூப்பர்விஷன் கிரியேட் ஆகியிருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கண்ட்ரோலிங்கை கொடுக்குறாங்க. இந்த கண்ட்ரோல் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி தென் ரிப்போர்ட், ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடிட் வரைக்கும் எண்ட் அப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோலிங் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பாருங்கள். லாங் ஆன்சரில் ஃபோர்த் ஒன் பாருங்கள். டிஸ்கஸ் த ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம் கேட்குறாங்களா. 6 பாயிண்ட்டை மட்டும் இங்கே ரைட் பண்ணணும். இப்போ நம்ம அதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா பாருங்கள். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் ஒன் என்ன, ப்ரிக்யூட்மெண்ட்டு. இங்கே நிறைய டீல் பண்ணுறாங்க. என்ன மாதிரி டீல் பண்ணுறாங்கன்னா ஜாப் அனாலிசிஸ், எந்தெந்த கம்பெனியில் என்ன மாதிரி ஜாப் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ், ஒரு எம்ப்ளாயோடைய பிளானிங் என்ன அப்படிங்கிறத பார்க்குறாங்க. எல்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ஜாப் வேக்கண்ட் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயியை செலக்ட் பண்ணுறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பண்ணுறாங்க. அவங்கள ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது
புதுசாக ஒரு ஆளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆர்கனைசேஷன்லேயே இருக்காங்க அப்படின்னா ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனை எம்ப்ளாயை ஒர்க்கர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரமோஷன், அவங்கள ஊக்குவிக்கிறது. அவங்க ஜாப் கேரியர்லேருந்து அதாவது ஸ்மால் பொசிஷன்லேருந்து இன்னொரு அதுக்கு மேலே உயர்த்துறது தான் இங்கே ப்ரமோஷனாக சொல்கிறாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட், அவங்களுடைய ஒர்க்கு எந்த அளவுக்கு பண்ணுறாங்க. பர்ஃபாமன்ஸ் அப்ரைசல், அவங்களுடைய ஒர்க்கை மதிப்பிடுறது எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்து எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கு மேலே அவங்கள டெவலப் பண்ணுறாங்க. அவங்கள டெவலப் பண்ணுறது இல்லாமல் அவங்களுடைய கெரியருன்னு டெவலப் பண்ணுறாங்க. பர்சனல் கெரியரை டெவலப் பண்ணுறது இல்லாமல் ஆர்கனைசேஷன் அந்த கம்பெனியும் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இங்கே போத் ஆஃப் த டெவலப்மெண்ட், எம்ப்ளாயியும் டெவலப் பண்ணுறாங்க, அட் சேம் ஆஸ் ஆர்கனைசேஷனையும் டெவலப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்த்திங்கன்னா காம்பன்சேஷன்னா என்ன நமக்கு தெரியும் இல்லையா, ப்ரமோஷன், சேல்ரி, வேஜஸ், இதுதான் இங்கே காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாப் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேஜஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு சேலரி கொடுக்குறாங்க. சேலரியை தாண்டி இன்சென்டிவ், எக்ஸ்ட்ரா நிறைய ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சென்டிவ், தென் போனஸ், தென் ஃப்ரிட்ஜ் பெனிஃபிட் அண்ட் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் அப்படின்னா இப்போ இன்சூரன்ஸ் ஸ்கீமை அவங்களுக்கு போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி ஸ்கீம்ஸையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபோர்த்து ஒன் பார்த்திங்கன்னா ரிட்டன்ஷன்னா என்ன, அந்த கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயியை அங்கேயே தக்க வச்சுக்கிறது, அதுதான் ரிட்டன்ஷன் இல்லையா. ஸோ இங்கே ரிட்டன்ஷனுக்காக பர்சனல் அந்த எம்ப்ளாயோடைய ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்களுடைய சேஃப்டி மெஷர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்குறாங்க. வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. அதை தாண்டி சோசியல் செக்யூரிட்டிஸையும் பார்க்குறாங்க. தென் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது எல்லாத்தையும் தாண்டி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனும் ப்ளஸ் ஒர்க்கும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப். ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்கன்னா இன்டெக்ரேஷன்னா என்னம்மா, ஆர்கனைசேஷனும் எம்ப்ளாயியும் ஒன்றா ஒருங்கிணைக்கிறது தான் இன்டெக்ரேஷன் இல்லையா. ஸோ அந்த இன்டெக்ரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டாகவும் சரி, ஆர்கனைசேஷனுடைய இன்ட்ரெஸ்ட்டும், கம்பெனியும் எம்ப்ளாயும் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய கோல் என்னவோ அந்த கோலை அச்சீவ் பண்ணுறது தான் இங்கே இன்டெக்ரேஷன். லாஸ்ட் ஒன் மெயின்டெனன்ஸு. ஸோ மெயின்டெனன்ஸ்னால் என்ன, எம்ப்ளாயோடைய ஒர்க் ஃபோர்ஸும் அண்ட் அவங்களுடைய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் என்கரேஜ் பண்ணுறது. ஒர்க் அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா அந்த ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுறது. அவங்களுடைய டேர்ன் ஓவர் இப்போ 100 யூனிட் 500 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணோம், அந்த டார்கெட்டை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டார்கெட்லேருந்து அவங்கள கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் ஃபங்க்ஷன், ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் எல்லா பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லா பாயிண்ட்டும் ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.